மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியில் வாழ்ற மக்களுடைய வீடியோல நீங்க பேசுறது பாத்தீங்க. கண்ணீர் விடுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு தாயாக சொல்றேன், இன்னைக்கு பெண்கள் தமிழகத்துல வெளியில போகும்போது திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயசுல நெருப்பு கட்டிட்டு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாருக்காக, எதுக்காக? மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்காக இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கணும், திமுக ஆட்சி போதும். நீங்க யாருக்காக பாடுபடுறீங்க? உங்க குடும்பத்துக்காக பாடுபடுறீங்க. இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, இது வரைக்கும் பிறக்காத குழந்தைங்களுக்காக நீங்க பாடுபடுறீங்க. நான் கேட்கிறேன், மக்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்குது, ஒரு மழை பெஞ்சா ரோடு நாஸ்தி ஆகுது, ஒரு மழை பெஞ்சா டெங்கு ஃபீவர் வருது, ஒரு மழை பெஞ்சா பிரச்சனைக்கு பிரச்சனை. இன்னைக்கு யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? தமிழகத்துல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கா? இல்ல கல்லூரிக்கு போற மாணவ மாணவிகளுக்கு இருக்கா? மறுபடியும் அடுத்த வருடம் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், ரொம்ப பேராசையோட தான் உட்கார்ந்துருக்காங்க திமுக. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லணும். அதுக்கான எல்லா வேலைகளும் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம மதம் எது இருந்தாலும் இன்னைக்கு நீங்க திருப்பூர் குன்றத்துல நீங்க உச்சமலையில தீபம் ஏற்ற கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க அது அனுமதிக்கல.